माफ दीजिए पर में हमारे गांव में सड़क की सुविधा नहीं है அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல ரோடு வசதி இல்ல. அது ஹிந்தில எப்படி சொல்றீங்க? हमारे गांव में सड़क की सुविधा नहीं है. அப்பனா எங்க கிராமத்துல சாலை வசதி வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் வந்து நாங்க தினமும் பள்ளி ஸ்கூலுக்கு வந்து 2 किलोमीटर வரைக்கும் நடந்து போறோம். அது ஹிந்தில எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா हम हर दिन स्कूल जाने के लिए 2 कम पैदल चलते हैं. சரிங்களா? நாங்க தினமும் பள்ளி ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து வரோம். அது எப்படி சொல்றீங்கன்னா हम हर दिन स्कूल जाने के लिए 2 कम पैदल चलते हैं. அடுத்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணிக்காக நாங்க எத்தனை கிலோமீட்டர் தான் அலையுறது. அதை ஹிந்தில எப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா पीने के पानी के लिए हम प्रतिदिन कितने कम पैदल चलते हैं. சரிங்களா? அப்படின்னா குடிக்கிற தண்ணிக்காக எத்தனை கிலோமீட்டர் அலையுறது. पीने के पानी के लिए हम प्रतिदिन कितने कम पैदल चलते हैं அப்படிங்கிற மீனிங். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு வந்து நான் யாரையும் நம்பல. அதை ஹிந்தில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா इसके बाद मुझे किसी पर भरोसा नहीं हो. इसके बाद किसी को मुझे भरोसा नहीं है. किसी पर भरोसा नहीं है அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் யாரையும் நம்பலன்னு அர்த்தம். அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. அதை ஹிந்தில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா जितनी जल्दी हो सके आओ. जितनी जल्दी हो सके आओ அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்பதா இல்ல, அவன் கேட்கறது இல்ல. அது ஹிந்தில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா आप जो भी कहे वो नहीं सुनता है. आप जो भी कहे वो नहीं सुनता है. நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு அர்த்தம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு கடையில வந்து ஃப்ரீயா மிக்ஸி கிடைச்சது. அது ஹிந்தில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா हमें आज दुकान पर फ्री मिक्सी मिला. हमें आज दुकान पर फ्री மிக்ஸி மிலா அப்படின்னா எங்களுக்கு இன்னைக்கு கடையில இலவச மிக்ஸி கிடைச்சுன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன காரணம் தெரியல, அவன் வரல. அதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லிட்டான் वह नहीं आया क्या कारण की पता नहीं है. वह नहीं आया क्या कारण की पता नहीं है அப்படின்னா என்ன காரணம் தெரியல, அவன் வந்து வரல. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா மேலே ஏறும்போது அவனுக்கு அடிபட்டுருச்சு. அது ஹிந்தில எப்படி சொல்லிட்டுன்னா ऊपर चढ़ते समय उसे चोट लग गई. ऊपर चढ़ते समय उसे चोट लग गई அப்படின்னா மேலே ஏறும்போது அவனுக்கு காயம்பட்டதுன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு அடிபட்டுருமோன்னு பயமா இருக்கு. அது ஹிந்தில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா मुझे चोट लगने का डर है. मुझे चोट लगने का डर है அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த சென்டென்ஸ் போதும். தன்யவாதம்.